கண்டிப்பா வருவாங்க. அது நீங்க பத்திரிகையாளர் தான் நீங்க சொல்லணும். பொதுவா என்னுடைய பொதுவாக தான் சொல்ல முடியும். யாரா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்டா இருந்தாலும் சரி, அந்த கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்கள் சேவை ஆற்றிட வேண்டும்ங்கிறதா தலைவர் நேற்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய கருத்து அதான். இவர் செய்யல, இவர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது, செய்யலன்னு சொல்லக்கூடாது சொல்லாம எல்லாரும் கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு அவர் சொல்றது நான் சொல்ல முடியும். ஆமா, அவருக்கு வாழ்த்துக்கள்ங்க. அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த தடவை. அவர் அங்க தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டு பெற்றிட வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் அவர் அங்க பேசுவார், கண்டிப்பா பேசுவார். அந்த நம்பிக்கை குற்றச்சாட்டுகளை கண்டிச்சு எப்படி பாக்குறீங்க? நாங்க அது கிட்டத்தட்ட அது கடந்து போயிட்டாங்க. நாங்க அவரை பத்தி எனக்கு பேசுறதுக்கு எனக்கு இன்ஃபேக்ட் என்ன திறந்தாழ்த்திக்கல விரும்பவில்லை. நாங்களே என்ன சொல்லியிருக்கோம், அது கடந்து செல்வோம் சொல்லியிருக்கோம். அடுத்த செப்டம்பர் 15 எங்களுடைய மாநாடு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு திருச்சியில நாங்க மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த போறோம். நாங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் அடுத்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு சொன்னாங்க. அந்த முயற்சியில தான் ஈடுபடுன்னு சொல்லி எல்லாருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம். இது அதை பத்தி பேசுறதே நேரக்குறைன்னு சொல்லுவேன் நான். வேற வேலையை பார்ப்போம். ஜனங்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, அதை பத்தி பேசுவாங்க. தலைவரோட பணியாற்றினவர் ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவர் கட்சியில கட்சி வளர்ச்சியாக இருந்தவர். அவரை பத்தி பேசுறது ஒவ்வொரு இயக்கத்திலும் அதிமுக மாத்திரம் கிடையாது, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலையும் ஒரு காலகட்டத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் உண்டு. அதற்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அது போன்றதா இந்த நபருடைய குற்றச்சாட்டு. அதனால நீங்க இதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நான் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். நானு தலைவர் சொல்லியிருக்கிறாரு, எங்க இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட விரிவா பேசியிருக்கிறாங்க. என்ன காரணம், அவருடைய குற்றச்சாட்டு பதில்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடந்து போனதை சொல்றாங்க. சொல்லவே இல்லைன்னா நீங்க கேட்கலாம். நானே பல முறை சொல்லியிருக்கிறேன், விரிவா பேசியிருக்கேன். உங்க புதிய தலைமுறை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேட்டி கொடுத்தா அதுல 27 நிமிஷம் போட்டிருந்தாங்க. அதுல நான் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். எங்க இயக்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் எல்லாருமே அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனால தயவு செய்து கடந்து செல்வோம். எல்லா இயக்கத்திலும் வர்றதா ஒரு காலகட்டத்துல கருத்து வேறுபாடு வரும், மறுபடியும் வெளியே போன உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடந்து செல்வோம். வைகோ தனது கட்சி விழுங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றது நான் உங்களோட பயணித்து உங்க கட்சி வளர்ப்பது நாஞ்சில் சமத்துவம் எந்த கட்சியில இருக்காங்க இப்போ? திராவிட பேசலாம். எந்த கட்சி தெரியலையா? திராவிட பேசலாம். வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்கள் மீதான அந்த விமர்சனத்தை பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா கண்டிப்பா விமர்சனங்கள் உண்டு. அதாவது இன்னைக்கு அதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. நீங்க காந்தியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே எல்லா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டாலே கண்டிப்பா விமர்சனங்கள் உண்டு. அது விமர்சனம் பதில்கள் நாங்க கொடுத்துருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். அதனால பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க கட்சிக்காரன் சொல்றது, ஏன்னா நான் சொல்ல ஆரம்பிச்சு மறுபடியும் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய மக்களுக்காண்டி பேச வேண்டிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள், அதை பத்தி நம்ம பேசணும். அவர் என்னன்னா, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவருங்க. எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற தேர்தல் வருது, அவருடைய வேலையை செய்யறாரு, அவ்வளவுதான். இப்படி சொன்னாலும் இதை குழப்பத்தை உருவாக்கலாம் இல்லையா? அண்ணன் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக, மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியுடைய தலைவரா இருக்கிறாரு. அவருடைய கருத்து அவ்வளவு. மல்லை சத்யாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வெளியே போவாங்க அப்படின்னு ஒரு இதுவும் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அவர் சொல்லுவார். பதில் சொல்லாதீங்க, இதுக்கு பதில் சொல்லாதீங்க, பொருட்படுத்த வேண்டாம் அவ்வளவுதான். இனி அது சீட் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் திமுக இல்ல, எந்த கட்சி எந்த கூட்டணி அது விஷயமா எதுவுமே பேச ஆரம்பிக்கல. கண்டிப்பா அது அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது கண்டிப்பா பத்திரிகைகளுக்கு நான் கண்டிப்பா விளக்க சொல்லுவேன். கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பல கட்சிகளுமே இரட்டை இலக்க தொகுதிகள் தான் நிக்கணும் அப்படின்னு ஒரு இப்படி கேள்வியை கேட்டு பதில் ஒண்ணு வாங்கி நம்மள வாட்டி விடுறதா உங்களுடைய வேலை. நானும் இதுக்கு தெளிவான பதில் சொல்லிட்டேன். ஆனா அந்த பதில்லயே ஒண்ணு கட் பண்ணி அதான் தலையங்கமா வரும். தயவு செய்து என்ன மேல இறக்க வைங்க, மாட்டி விட்டுறாதீங்க. போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்காரங்க எல்லாம் நல்லா இருக்கிற நல்ல பத்திரிகைகள் நீங்க தான். எங்க ஊர் திருச்சியோட சொல்லுவேன், திருச்சியில இருக்க பத்திரிகை திருச்சி எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நானு.
நீங்களும் அப்படியே எழுதாதவங்க அது மாதிரி பதிவு பண்ணாதவங்க தயவு செய்து இறக்கு காமிங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.